உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த கட்டளையை மத்தேயு எழுதிய நற்செய்தி 28வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 28:19 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உலகெங்கும் சென்று, உலகெங்கும் சென்று போ, நற்செய்தி அறிவின்னு தான் சொல்றார். இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கிறது நம்ம ரொம்ப ஒரு துச்சமா நினைக்கிறோம். பத்தாததுக்கு நம்மளுடைய தலைவர்கள் கூட அப்பப்போ என்ன சொல்லிடுறாங்க, நற்செய்தி அறிவிக்கிறதெல்லாம் செகண்டரி தான், முதல்ல நீங்கள் நல்ல கிறிஸ்தவனை வாழ்ந்து காட்டுங்கள்லாம் சொல்கிறதுனால நம்ம நற்செய்தி அறிவிக்கிறது தேவையில்லை அப்படின்னு நினச்சிடுறோம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, பிரான்சிஸ் அசிசியாரே சொல்லியிருக்கிறாரு, எப்பொழுதுமே நற்செய்தி அறிவியுங்கள், உங்கள் வாழ்க்கையின் வழியாக நற்செய்தி அறிவியுங்கள், தேவைப்படும் பொழுது மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கன்னு சொன்னார்லாம் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளை தெளிவாக இருக்கிறது. என்ன கட்டளை? உலகெங்கும் சென்று போ, எல்லா இடத்துக்கும் போ, நற்செய்தி அறிவி, நான் சொல்லி கொடுத்தது சொல்லிக் கொடு, அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுன்றார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவங்கன்னா பிறரை இயேசு கிட்ட கூட்டிகிட்டு வரணும். இயேசு கிறிஸ்து கிட்ட அவங்க வரணும்னா அவங்க திருமுழுக்கு பெறணும். சும்மா நல்லவங்களாக இருக்கிறதுக்கு 4 பேருக்கு நல்லது செஞ்சால் நீ நல்லவனாக இருப்பேன், ஆண்டவரை ஏற்றுக்குவார், அப்படிலாம் பைபிளில் போடவே இல்லை. நல்லது செஞ்சால் பரலோகத்தை திறந்து கொடுப்பேன் ஆண்டவர் இயேசு சொல்லவே இல்லை. அவர் தெளிவாக சொல்கிறார், அவர்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை கற்பியுங்கள்னு ஆண்டவர் இயேசு சொல்றார். ஞானஸ்நானம் கொடுங்கன்னு ஆண்டவர் இயேசு சொல்றார். அப்போ உண்மையிலேயே ஆண்டவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும், ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருந்ததுன்னா அவருடைய நற்செய்தி அறிவிக்கிறது நமக்கு கடமை. வாய்ப்பு இருந்தால் இயேசு கிறிஸ்து நற்செய்தி ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்வது நம்முடைய கடமை. பிரியமான சகோதர சகோதரி, இது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. யோசித்து பாருங்களேன், இது வரைக்கும் யாரையாவது ஒருத்தரை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையை பார்த்து, நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்து யாராவது ஒருத்தராவது ஞானஸ்நானம் வாங்கியிருக்காங்களா? நாளைக்கு நீங்கள் மோட்சத்தினுடைய வாசலில் நிற்கும் போது ஆண்டவர் கணக்கு கேட்பார். உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்து தந்தை, மகன், தூய ஆவி பெயரால் திருமுழுக்கு கொடுன்னு சொன்னேனே, யாருக்காவது கொடுத்தியான்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இனியாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை அறிவியுங்கள். வாய்ப்பிருந்தால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்துவின் மறையுடலில் அவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக தைரியம் வேண்டி ஜெபிக்கலாம். வாங்க. விண்ணக தந்தையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையரசை நிறுவ, இறையரசை ஸ்தாபிக்க, உமது சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார். இந்த பூமியை விட்டு அவர் பரலோகத்துக்கு மீண்டும் எழுந்தேறிய அந்த தருணத்தில் தன் சீடர்களுக்கு சொன்னார், உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அந்த கட்டளையை இன்றைக்கு நான் கடைபிடிக்கும்படி எனக்கு தேவையான தைரியத்தையும் ஆற்றலையும் எனக்கு பொழித்தரலும். மனிதர்களுக்கு பயப்படாமல், அரசுகளுக்கு பயப்படாமல், ஐயோ என்னை பற்றி என்ன நினைப்பார்களோ, என்ன பேசுவார்களோ என்று நினைக்காமல், கிறிஸ்துவின் வாக்குறுதியை நிறைவேற்ற பக்தி வைராகியம் உடையவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். God bless you.